ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயினை பற்றி தான். இந்த செயின் பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வேலும் மயிலும் இருக்கிற மாதிரி ஒரு டாலரும் ஒரு ஷார்ட் செயினும். இது வந்து சுஜாஸ் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூவும் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு ஷார்ட்ஸில். பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த ஷார்ட்ஸோட லிங்க்கு கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். இந்த செயினை பற்றி என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செயினோட ரிவ்யூ ஷேர் பண்ணி ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே இருக்கும். 3 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியலை. இந்த வீடியோவுக்கு டைட்டில் வந்து இப்படி வரும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன். அது ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் வந்து அப்படி ஒரு டைட்டில் வந்து வச்சுருந்தேன். எப்பவுமே நம்ம ஒரு வீடியோ போடும்போது வித்தியாசமாக ஏதாவது டைட்டில் யோசிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் யோசித்து வச்ச டைட்டில் தான் அது. பட் அந்த வீடியோவும் இப்படி வரும்னு சீரியஸாக நினைக்கவே இல்லை நான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 மந்த்ஸ் ஆகுது அந்த வீடியோ போட்டு. கிட்டத்தட்ட மோர் தென் 10 lakh வியூஸ் வந்து அந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு மட்டும் போயிருக்கு. அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு இப்போ வரைக்கும். டெய்லியும் அந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு மட்டும் எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது. அதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் சேனலில். பட் அந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் டெய்லியும் நிறைய வியூஸ் போயிட்டே இருக்குது. கமெண்ட்ஸும் அவ்வளோ வந்துகிட்டே இருக்குது. ஒரு வீடியோ வைரல் ஆனால் இந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், பேட் கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டே எனக்கு அந்த வீடியோவில் தான் வந்து தெரிய வந்தது. ஏன் இந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னே எனக்கு ரியலைஸ் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் வரும். இந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வரும்ன்றதே நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த வீடியோவும் நான் ரொம்ப யதார்த்தமாக எடுத்து போட்ட ஒரு வீடியோ தான். உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் அன்பாக்சிங் வீடியோவில் வந்து நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து தான் வந்து போட்டிருந்தேன். ஆனால் அந்த வீடியோ இந்த அளவுக்கு வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சீரியஸாக வந்து நினைக்கவே இல்லை. பட் எதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை இது கிடையாது. ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு பிடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு தனியாக எடுத்து வச்சு ஏன் அப்படி போடுறீங்க அப்படின்னு சீரியஸாக நான் கேட்க போகிறது கிடையாது. பட் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லேருந்து நான் ஒரு விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணேன். அந்த விஷயத்தை தான் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த செயின் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து ஆர்டர் பண்ணார். யூடியூப்பில் வந்து சுஜாஸ் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் பேஜ் இருக்குது. நம்ம நார்மலாக வீடியோ ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்ருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது தான் வந்து இந்த செயின் வந்து வந்திருக்கு. அவருக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் முருகர்னா தான் ரொம்ப இஷ்ட தெய்வனாலே முருகர் தான் 2 பேருக்குமே. அவருக்கு இந்த வேலும் மயிலும் சேர்ந்து இருக்கிற மாதிரி செயின் பார்த்ததுமே என்னை கேட்கணும்னு கூட தோணல. அவர் ஆர்டர் போட்டார். அந்த நம்பருக்கு அதில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. அவங்க டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணவும் உடனே ஒரு அட்ரஸ்லாம் அனுப்பி ஆர்டர் போட்டார். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னார். நான் கேட்டேன், ஏன் என்னை கேட்கவே இல்லை, நீங்களே ஆர்டர் போட்டீங்க? ஏன்னா செயின், ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஆர்டர் போடுற விஷயங்கள் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அவர் வரைக்கும் எதுவுமே ஆர்டர் போட்டது கிடையாது. கடையில் தான் போய் வாங்கிட்டு வருவார். ஏன் ஆர்டர் போட்டிங்கன்னும் போது தான், இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பார்த்ததும் ஆர்டர் போடணும்னு தோணுச்சு, போட்டுட்டேன்னு சொன்னார். ஸோ வருமோ வராதோன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 2 days கூட இல்லை, வந்து கொரியர் ரிசீவ் ஆகிடுச்சு. பேக்கேஜ்லேருந்து குவாலிட்டியிலேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுவும் ஜஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். நான் பிளான் பண்ணி வீடியோலாம் வந்து எடுக்கவே இல்லை. அன்பாக்சிங் பண்ணும்போது வீடியோ எடுக்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எடுத்த வீடியோ தான் நான் வந்து பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து 24 inch செயின். 24 inch செயின் தான் வந்து 650 rupees ஃப்ரீ ஷிப்பிங். இந்த செயின் வந்து 18 inch ப்ளஸ் 650 ஃப்ரீ ஷிப்பிங். இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒரு செயின், வந்தது ஒரு செயின். அதுவே எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு. 24 inch செயின் தான் வந்து 650 rupees. இதோட ரேட் வந்து 500 தான். நான் எக்ஸ்ட்ரா 150 கொடுத்து வாங்கியிருக்கோம். அது வந்து எங்களுக்கு தெரியல. இது வந்து எங்களோட மிஸ்டேக்கும் சொல்லலாம், அவங்களோட மிஸ்டேக்கும் சொல்லலாம். அவங்க அனுப்பும் போதாவது பார்த்து அனுப்பிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் அன்பாக்சிங் பண்ணி பார்த்ததுக்கப்புறமாவது நீங்கள் வந்து செயினோட அளவு வந்து கம்மியாக இருக்குது, கம்மியாக அனுப்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கணும். பட் நானும் இதை கவனிக்கல. எனக்கு தெரியல, சீரியஸாக வந்து எனக்கு இந்த செயினோட அளவு வந்து 18 inch அப்படின்னு சொல்லி தெரியல. இதான் அதோட ரேட் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பட் இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னேன்னு பார்த்தீங்க இல்லையா? மோஸ்ட்லி எனக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரேட் ரொம்ப அதிகம், இது இவ்வளோ ரேட் வராது, மீஷோவில் இவ்வளோ தான் இருக்குது, இந்த பேஜில் இவ்வளோ தான் ரேட்டு, நான் இவ்வளோக்கு தான் சேல் பண்ணுறேன், அவங்க இவ்வளோக்கு தான் சேல் பண்ணுறாங்க, நீங்கள் ரொம்ப ரேட் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு புரியவே இல்லை.
இந்த செயின் வந்து நான் சேல் பண்ணலை, நான் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கினேன், அதுதான் உங்களோட ஷேர் பண்ணேன். அதுவே நிறைய பேருக்கு புரியல, நான் தான் என்னவோ அதிக ரேட் வச்சு விற்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இந்த செயின் வந்து ஒரு யூடியூப் பேஜில் வந்து நான் வாங்கினது. ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கவும் நான் ஷேர் பண்ணேன். நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம், குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து என்னோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் வந்து ஷேர் பண்ணேன், வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லேருந்து தான் வந்து எனக்கு இந்த விஷயமே வந்து தெரிய வந்தது. இவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படின்னும்போது ஏன் வந்து ரேட் அதிகம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணும்போது தான் வந்து அவங்களோட பேஜ்லேயே வந்து இதே சேம் 18 inch செயின் வந்து 500 rupees ஃப்ரீ ஷிப்பிங்க்கு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, நம்ம ஆர்டர் பண்ணது ஒன்று வந்தது ஒன்று, ஸோ நம்ம தான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இது 2 பேரோட மிஸ்டேக் தான். எனக்கு வந்து ஒரு 2 months கழித்து தான் வந்து இதை நான் வந்து அனலைஸே பண்ணேன். ஸோ இப்போ போயிட்டு வந்து நீங்கள் மாற்றி அனுப்பிச்சிட்டீங்க, எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது, நம்ம அப்போவே அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து விஷயம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஸோ அவங்களுக்காக தான் இதை சொல்கிறேன் நான். செயின் வந்து மாறி வந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்து ரேட் உங்கள் எல்லாருக்குமே வந்து அதிகமாக தெரிஞ்சுது. மேபி அதை கூட அதிகம்னு வந்து நிறைய பேர் நினைக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அதிகமாக தெரியும், ஒரு சிலருக்கு கம்மியாக தெரியும். பட் இது வந்து பிடிச்சி வாங்கின ஒரு பொருள். ஸோ இது வந்து இவ்வளோ ரேட் அவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அவருக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு பிடிச்சிருந்தது, ஆர்டர் பண்ணார், வாங்கிட்டோம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்சதே தவிர இது அனலைஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு அப்போ எங்களுக்கு வந்து தோணலை. பட் இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததுலேயுமே வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இன்ச்சஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, இந்த அளவுக்கு இருந்தால் இந்த இன்ச்சஸ் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மெயின் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நானும் சேல்ஸ் பண்ணுறேன், இவ்வளோ கம்மியாக தான் சேல்ஸ் பண்ணுறேன், 350 தான் சேல்ஸ் பண்ணுறேன், 400 தான் சேல்ஸ் பண்ணுறேன், நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் நான் கீழே வந்து ரிப்ளை கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாக சேல்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் குவாலிட்டி நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக உங்களோட பேஜ் டீட்டெயில்ஸ் கொடுங்க, என்னோடய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், பட் யாருமே ப்ராப்பராக அதை ஷேர் பண்ணவே இல்லை. நான் இப்போ இந்த வீடியோலையும் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களோட குவாலிட்டி நல்லா இருக்குது, ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து காண்டாக்ட் நம்பரும் தரேன். உங்களோட ப்ராடக்ட் நல்லா இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது, நீங்கள் ஜென்யூனாக இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷனும் அப்படின்னு கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான். என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா என்னோட முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் பண்ணுவேன் இல்லையா. என்னோட வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்பேன், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில் வைப்பேன், என்னோட தெரிஞ்ச யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதுக்காக தான் வந்து நான் யூடியூப் உங்களோட பேஜ் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தேன். பட் யாருமே வந்து கொடுக்கல. நீங்கள் ஜென்யூனாகவே வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இது என்னோடய மிஸ்டேக் தான், முழுக்க என்னோடய மிஸ்டேக் தான். ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் அனுப்பும்போது அவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் இன்ச்சஸ் தான் வந்து மாறி போச்சு, செயினே ஒன்றும் மாறலை. ஸோ நான் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, இதுலேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள், அவ்வளோதான். என்னன்னே தெரியாமல் ஃபஸ்ட் இது வந்து நான் ரிவ்யூ தான் போட்டேனே தவிர இதை நான் சேல் பண்ண. நிறைய பேர் நினச்சிட்டாங்க நான் தான் அதிக ரேட்டுக்கு சேல் பண்ணுறேன் இந்த செயின் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. நான் சேல் பண்ணலை, ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும்தான் ஷேர் பண்ணேன். நான் வந்து ஒரு விளையாட்டாக யதார்த்தமாக போட்ட ஒரு டைட்டில் வந்து ஒரு வீடியோவுக்கு இந்த அளவுக்கு வந்து நிஜமாக ஆகும் அப்படின்னு சொல்லி சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த வீடியோ இந்த அளவுக்கு வந்து ரெஸ்பாண்ட் கொடுக்கும், இந்த அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, இந்த அளவுக்கு வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த வீடியோ நிஜமாகவே பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அதில் நிறைய வந்து எனக்கு குட் கமெண்ட்ஸும் வந்தது, பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் நிறைய வந்தது. அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இவ்வளோ பேர் வந்து என்னோடய வீடியோ பார்த்துருக்காங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் ரொம்ப நாளாக இந்த விஷயத்த சொல்லணும் வந்து நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 2 months ஆயிடுச்சு. பட் வீடியோ வந்து என்னால் வந்து எடுத்து போட முடியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லோரும் ரேட் அதிகம், 650 rupees வந்து ரொம்ப அதிகம் நினச்சிங்கன்னா ரீசன் வந்து இதுதான். அது வந்து 500 rupees தான் ரேட். நான் தான் வந்து தப்பாக வந்து அதில் போட்டுட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. கவனிக்காமல் வந்தது, மாறி வந்தது தெரியாமல் நான் வந்து ஷேர் பண்ணது வந்து என்னோட மிஸ்டேக் தான், அதுக்கு வந்து சாரி. அதுக்கப்புறம் இப்போ 3 months வந்து அந்த செயின் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க வந்து கருத்துச்சா, உறுத்தலையா அவங்களுக்கு
அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஃபஸ்ட் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், இது வந்து ஐம்பொன் செயின் கிடையாது. இது வந்து கவரிங் செயின். கவரிங் செயின் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்கும், சிலருக்கு ஒத்துக்காது. எனக்கே கூட ஒரு சில டைம் வந்து ஒத்துக்குது, ஒரு சில டைம் வந்து கழுத்து வந்து அறுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து அதை நம்ம சொல்ல முடியாது. இது வந்து கோல்டு செயின் கிடையாது, இது வந்து கவரிங் செயின் தான். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது. ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கவரிங் செயின் கருத்து போக தான் செய்யும். இது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் வந்து நீங்கள் ரெகுலராக சுடு தண்ணிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் 10 நாள்லேயே கூட கருத்து போயிடும். நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து வெளியே இப்போ போட்டுட்டு போயிட்டு வர்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி நல்லா டவலில் தொடச்சிட்டு க்ளீனாக எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா லைஃப் வரும். ஆனால் ரெகுலர் யூசேஜ் பண்ணி காலைல போட்டு நைட் வரைக்கும் போட்டு அதை சுடு தண்ணியில் குளித்து அப்படியே யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 வீக் ஆர் 10 டேஸில் வந்து கண்டிப்பாக கருத்து போக தான் செய்யும். கிட்டத்தட்ட 3 மந்த்ஸாக வந்து செயின் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து ஒரே ஒரு மிஸ்டேக், எல்லா கவரிங் செயினில் வர ஒரே மிஸ்டேக், இந்த ஹூக்கு கிட்ட வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். எல்லா கவரிங் செயினில் ஃபஸ்ட்டு கலர் சேஞ்ச் ஆகுது இந்த ஹூக் தான். ஏன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் டாலர் வந்து இப்போ வரைக்கும் இந்த டாலர் பார்த்து தான் இந்த செயினே வாங்கினது. இந்த டாலர் வந்து இப்போ வரைக்கும் வந்து குவாலிட்டியாக சூப்பராக தான் இருக்குது. செயினும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து கலர் மாறல. பட் நான் அவ்வளோவா யூஸ் பண்ணலை. எங்கேயாவது வெளியே போகும்போது வரும்போது தான் வந்து போட்டுட்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்து கழட்டி வந்து வச்சுருவேன். ஸோ ரெகுலர் யூசேஜுக்கு செட் ஆகுமானா வந்து அவ்வளோ நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கவரிங் செயின் டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கருத்து போக தான் செய்யும். ஸோ நம்ம அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இது கோல்டு செயின் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அழகுக்காக, ஒரு ஆசைக்காக நம்ம வந்து வாங்கி போட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய பேர் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களே, இது வேஸ்ட்டு தானே, இதை போய் சேர்த்து வச்சு நீங்கள் கோல்டு வாங்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அது நல்ல விஷயம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இனிமேல் சேவ் பண்ணி கோல்டில் வாங்கி அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த வீடியோவை நான் போட்டே ஆகணும்னு சொல்லி நினச்சேன். நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் வந்திருக்கும் இந்த வீடியோவில். ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாரி கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.